ஓவலேஷன் தடைப்படுது அப்படிங்கும்போது உங்களுக்கு மெயினா காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். காமனா வந்து பிசிஓடி அப்படின்னாலே நெறைய பேர் நெனச்சுப்பாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுனாலே எனக்கு வந்து பிசிஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பிசிஓடில இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். சில பேருக்கு வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வரவங்களும் இருக்காங்க. ஆனாலுமே வந்து அவங்களுக்கு இந்த மாரி ஓவலேஷன் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி தடைப்பட ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். சில பேருக்கு ஃப்ளோ கம்மியாகும். சில பேருக்கு தள்ளி தள்ளி போகும். நார்மலா 28 டேஸ்க்கு ஒன்ஸோ, இல்ல 30 டேஸ்க்கு ஒன்ஸோ வந்து இந்த ஓவலேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து மாறுபடலாம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி எனக்கு வருது. இல்ல 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வருது. இல்ல வரவே மாட்டேங்குது. இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. இல்ல டேப்லெட்ஸ் எடுத்தா மட்டுமே எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படிங்கும்போது, கண்டிப்பா போய் டாக்டர்ட்ட செக் பண்ணணும். ஸோ பல காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருக்கலாம். அதுல மேஜரா நெறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ஓவுலேஷன் வந்து கரெக்ட்டா நடக்காது.